பிரைஸ் பி டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற நிகழ்ச்சியினூடாக பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நம்மோடு தெளிவாக பேசி வருகிறார். அதுதான் வார்த்தை. உங்களோடு மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிற என்னோடும் ஆவியானவர் பேசி வருகிறார் என்று அறிந்து உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நம்மோடு பேசும்படி தெரிந்து கொண்ட வார்த்தை, நினைப்பூட்டின வார்த்தை, சங்கீதங்களின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்கிறது. भजन संगीता 5 अधिकार में 7 वचन ऐसा बोलता है. வாசிக்க கேட்கலாம். ஏழைகள் பாலாக்கப்பட்ட நிமித்தமும் எளியவர்கள் இடும் பெருமூச்சுகள் நிமித்தம் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன். அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து அவனை சுகமாய் இருக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவன் மேல் சீறுகிறவர்கள் பொல்லாத மனிதர்கள் சீற்றம் எடுத்து போயிருக்கலாம். சங்கீதம் 73 சரி, சங்கீதம் 37 பார்ப்பிருந்தால் பொல்லாத மனிதர்கள் இரவு பகலாக நமக்கு விரோதமான வார்த்தைகளை பேசலாம், சீரலாம். ஆனால் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், அவன் மேல் சீரியர்களுக்கு விரோதமாக நான் எழுந்து அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஒருவேளை அலுவலகத்தில் வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாக மக்கள் எழும்பிக் கொண்டே இருக்கிறார்களா? ஒருவேளை வேலை பார்க்கிற வீடுகளிலே உங்களுக்கு விரோதமாக மக்கள் எழும்புகிறார்களா? தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் மேல் சீறுகிறது என்று சொல்லும் பொழுது பாம்பைத்தான் சொல்லுவார்கள். பாம்பு தான் சீறி கொட்ட வருகிறது என்று சொல்வார்கள், சீறி பாய்கிறது என்று சொல்வார்கள். பொல்லாத மனிதர்கள் சீறுகிறது போல காணப்படலாம். ஆனால் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் மேல் சீறுகளுக்கு நான் அவனை காத்து அவனை சுகமாய் இருக்க பண்ணுவேன். ஏனென்றால் கர்த்தரின் நாமம் வளர்த்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஒருவேளை விரோதமாய் பேசுவர்கள் நிமித்தம் மனம் உடைந்து போய் உருக்குலைந்து போய் இருக்கலாம். பரிசுத்த தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், உங்களை சுகமாய் இருக்க பண்ணும்படி தேவனாய் கர்த்தர் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். இங்கே சொல்லுகிறார், ஏழைகள் பாலாக்கப்பட்டது நிமித்தம், எளியவர்கள் இடும் பெருமூச்சுகளின் நிமித்தம். ஏழைகள் பாலாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும். ஏழைகள் எளியவர்கள் எங்கு செல்ல முடியும்? சற்று யோசித்து பாருங்கள். பணம் படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள் ஏதாயிலும் செய்து விடலாம் என்று நினைப்பார்கள். ஆனால் அவருடைய பலத்தை காட்டிலும் நம்முடைய தேவனுடைய பலன் வெகுவாக பெரிதாக இருக்கிறது. இங்கே எளியவர்கள் விடுகிற பெருமூச்சு, ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசையாக யாரும் இல்லை அப்பா, ஒருவரும் இல்லை என்று சொல்லி யெகோவா தேவனிடத்தில் பெருமூச்சோடு விண்ணப்பம் செய்கிறார்கள். எகிப்து தேசத்தில் இருந்த எபிரேய ஜனங்கள் பெருமூச்சோடு விண்ணப்பம் செய்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய பெருமூச்சை நான் கேட்டு இறங்கி வந்தேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாய் கர்த்தர் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறார், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார், கண்ணீரோடு புலம்புகிற புலம்பலுக்கு பதில் கொடுக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமூச்சு. ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத நிலையில, எல்லாம் முடைந்து போன சூழ்நிலையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் அல்லவா பெருமூச்சு. ஐயோ, ஒருவரும் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில என்னை காப்பாற்ற ஒருவரும் இல்லையே என்று சொல்லி புலம்புகிறோம் அல்லவா. தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் இடுகிற பெருமூச்சு நிமித்தம். ஹல்லேலூயா. எளியவர்கள் இடுகிற பெருமூச்சுகளையும் தேவனாய் கர்த்தர் கேட்கிறார். ஜெபத்தை கேட்கிறார், கண்ணீரை கணக்கு வைக்கிறார், பெருமூச்சையும் தேவனாய் கர்த்தர் பார்க்கிறாராம். எவ்வளவு நல்ல தேவன். ஆகவே தான் நாங்கள் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, பொல்லாத மனிதர்கள் எழும்புகிறார்களோ, பொல்லாத சத்ருவானன் எழும்புகிறானோ, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள், இறையாதே, அமைதலாயிரு, இம்மட்டு வா, மிஞ்சி வராது என்று சொல்லி பாருங்கள். அவருடைய பெருமைகளை தேவனாய் கர்த்தர் அடைக்க அமரப்படுகிறவராய் இருக்கிறார். நம்மோடு தான் ஆவியானவர் பேசுகிறார். அவருடைய மெல்லிய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், ஏழைகள் பாலாக்கப்பட்ட நிமித்தம், எளியவர்கள் இடும் பெருமூச்சு நிமித்தம் நான் இப்பொழுது எழுந்து. அல்லேலூயா. நம்முடைய தேவன் எழுந்து வந்து விட்டால் போதுங்க, எழுந்தருள்வார். தேவ சபையில தேவனாய் கர்த்தர் எழுந்தருள்வார். நம்முடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், ஊழியத்திலும், வியாபாரத்திலும், வேலை செய்கிற இடத்திலும் அவர் எழுந்தருள உண்மையாக இருக்கிறார்.
அவரை நோக்கி கூப்பிட போகிறோம். ஆண்டவரே இறங்கும் சுவாமி என்று கேட்க போகிறோம். தேவனாய் கர்த்தர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். என்னோடு தான் தேவனுடைய ஆவியானவர் பேசுகிறார் என்று சொல்லுகிறவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. சில ஆண்டுகளுக்கு உண்டாக ஒரு பொல்லாத மனிதர் எங்களுக்கு விரோதமாக எழும்பினார். அவர் சொன்ன வார்த்தை மனதில் வைக்க முடியாது. சிந்தித்தாலும் நினைவில் கூட பயம் வருகிறார் போல அவர் சொன்னார், உங்களை இந்த ஊரிலிருந்து நான் துரத்திவிட முடியும், நான் நினைத்தால் இப்படி செய்ய முடியும் என்று சொல்லி அதிகார மமதைகளை பேசினார். அவர் பேசினது உண்மைதான். அவர் நினைத்தால் எங்களை அந்த ஊரிலிருந்து டிபோர்ட் பண்ண முடியும். ஆனாலும் தேவ சமூகத்தில் நோக்கி பெருமூச்சோடு நின்றோம். ஆண்டவரே, எளியோருடைய பலனே, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கையை ஒரு விசை இறங்கும் என்று சொன்ன பொழுது தேவனாய கர்த்தர் எழுந்தருளினார். ஹல்லேலூயா. கர்த்தர் எழுந்தருளும் பொழுது என்ன காரியம் நடக்கும் என்பதை சிந்திக்கவே முடியாது. நடந்தது என்ன? யார் எங்களுக்கு விரோதமாக எழும்பினாரோ அந்த மனுஷனுக்கு விரோதமாக கர்த்தர் எழுந்தருளினார். அதோடு முடிந்தது. அவருடைய பதவி, அவருடைய பொசிஷன், அவருடைய எல்லா அதிகாரத்தையும் தேவனாய் கர்த்தர் அந்த ஒரு நாளிலே சுமார் 12 மணி நேரத்துக்குள் தேவனாய் கர்த்தர் முடித்து வைத்தார். நம்முடைய தேவனை போல் நம்மேல் அன்பா இருக்கிறவர் ஒருவருமே இல்லை. அவர் எழுந்தருளி விட்டால் போதும், பிரச்சனைகள் எவ்வளவாக இருந்தாலும் சரி, அம்மட்டும் தேவனாய் கர்த்தர் நிறுத்த உண்மையாக இருக்கிறார். ஒருவேளை வியாதி நிமித்தம் பயந்து போய் பெருமூச்சோடு, ஐயோ எனக்கு மருத்துவ செலவழிக்க பணம் இல்லையே, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் தேவையோடு இருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் என்ன செய்வென்று சொல்லி கலக்கத்தோடு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் எழுந்தருள்வார். எபிரேய ஜனங்கள் வனாந்தரத்தில் நடக்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே எழுந்தருளும். மனுஷன் பலம் கொள்ளாதபடி செய்யும். கர்த்தாவே எழுந்தருளும். உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களா, உம்மை பகைக்கிறவர்கள் ஓடிப்போவார்களாக என்று சொன்னார்கள். தேவனுக்கு மகிமுண்டாவதாக. தேவனாய கர்த்தர் சத்துருக்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்தார். அவர்களோடு இருக்கிற தேவனுடைய கரத்தை பார்த்தார்கள். சத்துரு மேல் இருந்த கர்த்தருடைய சினத்தையும் பார்த்தார்கள். 2 காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஊழிய காரணத்திலே கர்த்தருடைய கரம் இருக்கும், அவரை பகைக்கிடத்திலே அவருடைய சினம் இருக்கும். ஆகவே தேவ சமூகத்தில் நாம் அவரிடத்தில் மனம் திரும்ப போகிறோம். ஆண்டவரே சுவாமி, என்னை ஒரு விஷயம் மன்னிங்க சுவாமி, என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிங்க சுவாமி, என்னை ஒரு விஷயம் ரத்தத்தினால் கழுவுங்க ஆண்டவரே. எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் தாவீதை போல தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கலாம். பரிசுத்த தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் எவ்வளவு பேராக வந்தாலும் சரி, திரளாக வந்தாலும் சரி, பண பலத்தோடு அதிகார பலத்தோடு வந்தாலும் சரி, தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். 1 யோவான் 4:4 அதைத்தானே சொல்லுகிறது. உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் எழுந்தருள போகிறார். அவரை நோக்கி கூப்பிட போகிறோம். ஆண்டவரே எழுந்தருளும் சுவாமி, எழுந்தருளும் அப்பா, நீர் எழுந்தருளி ஒரு அற்புதத்தை செய்யும்னு கேட்க போகிறோம். தேவனாய கர்த்தர் எழுந்தருள போகிறார். கண்களை மூடி செபிக்கலாமா? பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த பிதாவே, உடைய பிள்ளைகளோடு இணைந்து நான் செபிக்கிறேன் சுவாமி, இணைந்து செபிக்கிறேன். அவன் மேல் எழும்புகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன். அவன் மேல் சீறுவர்களுக்கு விரோதமாக நான் எழுந்து அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று சொன்னேன். இப்பொழுது உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எங்கெங்கே இரைச்சல் உண்டாகிறதோ, எந்தெந்த குடும்பங்களிலே உண்டாகிறதோ அந்த இடங்களிலே தேவனுடைய அமைதி உண்டாவதாக. அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நல்லவர், அவர் கிருபை என்றும் என்னாலும் உள்ளது. ஆமென்.